guys, welcome back to my channel, Ruthi's vlog channel. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என் ஃப்ரிட்ஜில் தேடும் போது என்கிட்ட நிறைய கேண்டீஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்பி வந்துட்டேன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே தான் வீடியோ எடுக்கலாம். சரி எடுக்கலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஸ்கிட்டில்ஸ் தெரியும்ல. ஸ்கிட்டில்ஸில் 2 ஃப்ளேவர் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. இன்னும் நிறைய ஃப்ளேவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோர்ஸ் இருக்குது, அப்புறம் வைல்ட்பெரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது 2 தான். இது 2ல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சோர் தான் ரொம்ப பிடிக்கும். வைல்ட்பெரி எனக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. ஏன்னா நான் இது சாப்பிட்ருக்கேன். பட் எனக்கு அந்த பெரியில் வாட்டர் மெலன் ஃப்ளேவரும் அது சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு மாதிரி கசக்கிற ஃப்ளேவர் இருக்கும். அதனால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு இதான் பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து சோறாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தெரியும். மற்ற இது ஃபுல்லாகவே இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் கசக்கும் சாப்பிட்டு முடிச்ச உடனே. ஸோ அதனால் எனக்கு பிடிக்காது இது. ஸோ அடுத்த சாக்லேட் போகலாமா? கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று காட்ட போகிறேன். ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, இப்போ வந்து நிறையா என் லெட்ரு போட்டது இருக்குது. இங்கே வருதுங்களா? இனிமேல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஆர்விசின்னு கூப்பிடுங்க. ஆர்விசி ஃபேமிலின்னு தான் நான் இனிமேல் கூப்பிடுவேன். ஆர்விசினா என்னன்னு யோசிக்காதீங்க, நம்ம யூடியூப் சேனல் தான். நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து ருத்தீஸ் விலாக் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர் இருக்குது, வி இருக்குது, அப்புறம் சி, ருத்தி, அதுக்கு வந்து ரூ இருக்குது, ஆர் இருக்குது. ஓகேவா? விலாக் வி இருக்குது, சேனலுக்கு வந்து சி இருக்குது. ஸோ அதனால ஆர்விசி அப்படின்னு கூப்பிட்றோம். ஸோ இது வந்து நம்ம இந்த வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த சாக்லேட் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ கட்டலாமா? சரி, இதை நினைக்கிறேன் கட்டுறேன். ஓகேவா? கட்டிட்டேன். போக முடிய போகுது. ஓகே, மேலே ஒன்றே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஹர்ஷீஸ் வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, இதெல்லாம் போதும். இப்போ நம்ம வந்து கிசஸ் சாக்லேட் இருக்குல்ல, ஹர்ஷீஸ் பிராண்டில் இல்லை, அது எடுத்துக்கலாம். அது வந்து எங்கிட்ட மொத்தமாக 8 இருக்குன்னு. இப்போது 8 இருக்கா? 8 தானே இருக்குது. 8 தானே இருக்குது. 8 10 வாட்டி கேட்குறேன் பாருங்கள், 8 இருக்கான்னு கேட்குறேன். சரி, 8 இருக்குது. ஸோ இதை வச்சு கோட்டை கட்ட முடியுமா பார்க்கலாமா? கோட்டை இது ரவுண்டாக ஏதாவது போடலாம். ஆர்விசி இல்லாமல் ஆர் மட்டும் போடுறேன். ஓகேவா? ஓகே, ஆறில் அந்த இது போட்டேன். அப்போ இங்கே முடிச்சிடலாமா? அவ்வளோதான், ரெடி. ரெடியே. ஆறு மாதிரி இருக்கா? ஆறு மாதிரிலாம் என்ன சும்மா இருக்குது, ஏதோ அடிக்க வச்சு வந்து இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஐயோ, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே வருது கைஸ். அதனால எல்லாம் என்னை பார்க்க வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். நான் சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் அவங்க நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வேல்ஸ் யூனிவர்சிட்டி தெரியும்ல, பல்லாவரத்தில் நடக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் அலோடு, பேரண்ட்ஸ் கூட யாராவது வந்தால் அவங்க மட்டும்தான் அலோடுன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, முடிஞ்ச உடனே நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் பல்லாவரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு 9 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் சொன்னாங்க. சீக்கிரமாக முடிஞ்சிடும், நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? நீங்கள் வந்துடுங்க. வந்து ஒரு வீட்டுக்கு வந்துடுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் இது மாதிரி எங்கள் அட்ரெஸ்ஸு நான் கொடுத்துருக்கேன். கொசுவாக கிடைக்குது கைஸ். கொசு இந்த சீசன் நிறைய இருக்குது. சரி, ஹேர் சீசன் நம்ம பார்த்தாச்சுல. இப்போ வந்து நம்ம 3 சாக்லேட் எடுத்துருக்கோமா? அது ஸ்கிட்டில்ஸில் 2 ஃப்ளேவர். ஸோ அது கணக்கு எடுத்துக்காங்க, ஒன்று கணக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஆறுன்னு போட்டிருந்துச்சுல, அது இது. இந்த ஸ்கிட்டில்ஸ் 2 இருக்குது. ஸோ ஒரு சோறு இது அது வந்து கணக்கு எடுத்துக்காங்க. ஒன்றே நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இது 2மே ஸ்கிட்டில்ஸ் தானே. ஸோ அடுத்தது வந்து நம்மக்கிட்ட இது இருக்குது, இந்த சாக்லேட்டு. அடுத்து கிசஸ் பார்த்தோம்ல, 3 சாக்லேட்ஸ். 3 கிசஸ் பார்த்தோம். 3 சாக்லேட். இப்போ வந்து இந்த பேக்கெட்டோட சாக்லேட் பார்க்குறோம். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மகிட்ட ஒரே ஒரு ஃப்ளேவர் பண்ணி வச்சுக்கலாமா?
இந்த எல்லாத்துலேயும் எல்லாமே டெம்ட் ஃப்ளேவர் தான். எல்லாமே நான் காலி பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று தான் ஈடு இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சாப்பிட விரும்பல. இந்த ஃப்ளேவர் தான் இருக்குது. இது வந்து என்ன கலர்னால் டார்க் மெரூன் ஹேசல் நட். இது செம்மையாக இருக்கும். நான் வந்து மில்க் வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் அந்த மில்க் ஃப்ளேவர் பால் பேக்கெட்டில் ஊற்றி வச்சா இருக்கும்ல அந்த டேஸ்ட் தெரிஞ்சுது. ஸோ அதனால எனக்கு அது அவ்வளோலாம் பிடிக்கல. நல்லா தான் இருந்தது. ஆனால் இது எனக்கு செம்மையாக பிடிக்கும். நான் இது நிறைய வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். ஹெசல்நட் தான் வயல வரும். ஸோ இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதே. ஸோ இதானே இந்த ஆமாம் கரெக்டாக தான் இதான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக சவுண்டு வருது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, எனக்கு செம்மையாக சவுண்டு கேட்குது. அந்த நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷீஸ் பிராண்டு. இன்னும் ஒன்று இருக்கா, அது செம்மையாக. அது உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் நான் தருவேன். யாராவது 2 பேருக்கு மட்டும். நான் ஒருத்தருக்கு தரேன். 2 பேர்னா சண்டை போடுவீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபு லைக்கு எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த 2 பேருக்கு மட்டும் தருவேன். அடுத்த வீடியோவில் அது 2 பேரும் யாருன்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? யாருமே லைக் பண்ணுறது இல்லை, பேட் பாய்ஸ். ஓகே வாங்க சாக்லேட்குள்ளே போகலாம். ஹர்ஷீஸ் பிராண்டை ரெண்டுமே. இது வந்து மிஸ்டர் குட்டுன்னு இருக்குது. இது வந்து ஹர்ஷீஸ்ன்னு இருக்குது. தலைகீழ இருக்கோ? கரெக்டாக தானே இருக்குது. இப்படியே கிடங்க. கரெக்டாக தான் இருக்குது ஹர்ஷீஸ். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எது பார்க்கலாம்? எனக்கு ப்ரௌன் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் குட்டுன்னு இருக்குது. வித் பீனட் அப்படின்னு போட்டிருக்கு. வித் பீனட்னால் நல்லாவே இருக்கும். மிஸ்டர் குட் அப்படின்னு போட்டிருக்கு வித் பீனட்டு. இதில் வந்து எம்மு தெரியாது, எண்ணு மாதிரி இருக்கும். ஓ பயம் கொடுத்துறணும். சரி இது பின்னாடி பாருங்க, மிஸ்டர் குட்னு போட்டிருக்கு. ஸோ க்யூட்டாக இருக்கும். இந்த சாக்லேட்டே சின்னதாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்குது கைஸ், முடிச்சிடலாம். அந்த பீனட் இருக்குது, உள்ளே இருக்குது, நிறையாவே இருக்குது. இது வந்து ஹர்ஷீஸு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரெட்டு. இது போய் எங்கள் அண்ணா தான் இதெல்லாமே வாங்கி வச்சுருக்கான். இது வந்து டார்க் சாக்லேட்டு. எனக்கு டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷல் டார்க் மிட்லி ஸ்வீட் சாக்லேட் அப்படின்னு இருக்குது. இதில் ஹர்ஷீஸ் ஃபுல்லாக தெரியாது. ஸோ பின்னாடி வச்சு கட்டுறேன். சின்னதாக இருக்குது, தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன். ரொம்ப இருக்கும், தெரியுதா? தெரியல, நான் ரீட் பண்ணி கட்டுறேன். அதான் அந்த சின்ன பாக்ஸில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது கடைசி சாக்லேட் போகிறோம். கடைசி சாக்லேட் இது வந்து காயின். செம்மையாக இருக்குது கைஸ். நிஜமே பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனிவர்சரி ஆஃப் டெஸ்லிம் கரன்சியை சென்ஸ் 50 ருபீஸ் ஆகும் கைஸ். இது 25 ஓ 25 ருபீஸ். ஓகே வாங்க, இது எப்படி இருக்குன்ற இது என்னதுன்னு பார்க்கலாமா? 2 3 இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எலிசபெத் போட்டிருக்கு, ஆஸ்திரேலியான்னு போட்டிருக்கு. எலிசபெத் தானே இது? எலிசபெத். ஒரு 1 மினிட் இருங்க. ஐம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் சாக்லேட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எலிசபெத் ஃபோட்டோ போட்டிருக்கு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராகனுக்கு சுற்றி 2 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. 2 ருபீஸ் தானா? 2 ருபீஸ். இன்னொரு காயின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு காயின் வந்து ஒன்றுமே தெரியல. இது என்னதுன்னே தெரியல. 0வா? இது என்னது காய்ஸ்? இது 6 ருபீஸ். 6 ருபீஸ். ஓகே இதான் பேக் சைடு காயின். இல்லை அதில் வந்து காயின் இது போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து எலிசபெத் போட்டிருக்கோம். இதில் வேறு போட்டிருக்காங்க, இதில் வந்து வேறு போட்டிருக்காங்க, இதில் வேறு போட்டிருக்கோம். ஓகே அவ்வளோதான். ஓகே இந்த சாக்லேட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோடு நான் எண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்க.
எனக்கு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க தெரியும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.